Hello everyone, welcome to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஎன் சமச்சீர் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸைஸ் 2.6 பார்க்க போகிறோம். இப்போ 2.6 போகிறதுக்கு முன்னாடி நம்ம அரித்மெட்டிக் சீரீஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்துடலாம். பாருங்கள், சீரீஸோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. The sum of the terms of a sequence is called series. அப்போது சீக்வன்ஸோட சம் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு பேர் தான் வந்து சீரீஸ். Let a1, a2, a3, etc. an be the sequence of real numbers. Then the real number a1 plus a2 plus a3 plus etc. is defined as the series of real numbers. இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். a1, a2, a3, etc. anங்கிறது வந்து நம்ம சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம சம்னு அடிஷன். இங்கே இதுக்கு வந்து சம் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் வந்து நம்ம சீரீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள். இஃப் அ சீரீஸ் ஹேஸ் அ ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தென் இட் இஸ் கால்ட் அ ஃபைனைட் சீரீஸ். ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் உங்களுக்கு தெரியும். இப்போ லாஸ்ட் டேர்ம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபைனைட் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இஃப் அ சீரீஸ் ஹேஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தென் இட் இஸ் கால்ட் அன் இன்ஃபைனைட் சீரீஸ். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். a1 + a2 + a3 + எக்ஸெட்ரா அப்படின்னு மட்டும் இருக்குது. அப்போ ப்ளஸ் எக்ஸெட்ராங்கும் போது உங்களுக்கு லாஸ்ட் டேர்ம் என்னன்னு தெரியுமா? தெரியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு வந்து இன்ஃபைனைட் சீரீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அந்த சீரீஸோட பேர் வந்து ஃபைனைட் சீரீஸ். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அந்த சீரீஸோட பேர் வந்து இன்ஃபைனைட் சீரீஸ். ஓகே, அடுத்து பாருங்கள். எ சீரீஸ் ஹூஸ் டேர்ம்ஸ் ஆர் இன் அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் இஸ் கால்ட் அரித்மெட்டிக் சீரீஸ். அப்போது ஒரு சீரீஸில் இருக்க அந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த சீரீஸை வந்து நம்ம அரித்மெட்டிக் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த a + d, a + 2d, a + 3dங்கிறது இதில் இருக்க எல்லா டேர்ம்ஸுமே வந்து ஏபியில் இருக்குது இல்லையா? இதை தான் நம்ம ஏபின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இதோட சீரீஸ் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த கமாக்கு பதிலாக நீங்கள் ப்ளஸ் போட்டுக்கோங்க போதும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா a + d + a + 2d + a + 3d + எக்ஸெட்ரா அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா பார்த்துடலாம். சம் ஆஃப் அரித்மெட்டிக் சீரீஸ் இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா SN. அப்போது SN அப்படின்னா சம் ஆஃப் n டேர்ம்ஸ்னு அர்த்தம். ஓகே, அப்போது அதோட ஃபார்முலா பாருங்கள். n/2 × 2a + n - 1 × d. இதில் nங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், ஏங்கிறது ஃபஸ்ட் டேர்ம், டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ். ஓகே, இன்னொரு ஃபார்முலா இருக்குது நமக்கு. SN அதாவது சம் ஆஃப் n டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு n/2 × a + l. இந்த ஃபார்முலா நம்ம எப்போ அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் உங்களுக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏங்கிறது ஃபஸ்ட் டேர்ம், எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம், என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகே, இப்போ நம்ம எக்ஸைஸ் போயிடலாம். எக்ஸைஸ் 2.6 கொஷின் நம்பர் 1. ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங். இதில் ஃபஸ்ட் ரோமன் பாருங்கள். 3, 7, 11 எக்ஸெட்ரா அப் டு 40 டேர்ம்ஸ். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 40 டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம வந்து சம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போது இதில் கொடுத்துருக்க கொஷின்லேருந்து நம்ம ஏ வேல்யூ டி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் வந்து ஏ வேல்யூ எடுத்து எழுதுகிறேன். ஏங்கிறது ஃபஸ்ட் டேர்ம், டிங்கிறது வந்து T2 - T1. அப்போது 7 - 3 நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு 4 கிடச்சிருக்கு. இதுதான் டி. இப்போ அவங்க 40 டேர்ம்ஸ் வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? அப்போது 3, 7, 11 எக்ஸெட்ரா மொத்தம் 40 டேர்ம்ஸ்க்கு அவங்க சம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போது அந்த 40ங்கிறது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகே, அப்போது n தான் வந்து இங்கே 40. கிளியர்? என்னங்கிறது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், இங்கே வந்து 40 டேர்ம்ஸ் சொல்லிட்டாங்கிறதுனால நம்ம n வந்து 40 நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ நம்ம ஃபார்முலா எடுத்து எழுதிடலாம். SN is equal to n/2 2a + n - 1 × d. ஓகே, இங்கே நமக்கு n வேல்யூ வந்து 40. ஸோ நம்ம இங்கே S40 is equal to போட்டுட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். n வேல்யூ வந்து 40/2 2a, a வேல்யூ 3 ப்ளஸ் n - 1. அப்போ 40 - 1 × d வந்து 4. ஓகே, கிளியர்? இப்போ அடுத்து பாருங்கள், இதை கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு இங்கே 20 ஆகிடும். அப்போ 20 × 2 3s 6 கிடைக்கும். 40 - 1 வந்து 39. இங்கே ஒரு × 4 பண்ணணும். ஓகே, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுத போகிறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். இப்போ நம்ம 39ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 156 கிடச்சிருக்கு. இப்போ 20 × 6 + 156 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 162 வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 3240. அப்போ இதுதான் வந்து S40யோட வேல்யூ. கிளியர்? இப்போ நான் தேர்ட் ரோமன் ஒர்க் அவுட் பண்ணுறேன். நீங்கள் செகண்ட் ரோமன் ட்ரை பண்ணுங்கள்.
இப்போ இதான் நம்ம கொடுத்துருக்க கொஷின். இதுலேருந்து நம்ம ஏ வேல்யூ எழுதுகிறோம் 6, டி வேல்யூ வந்து T2 மைனஸ் T1, T2 வந்து 13 மைனஸ் T1 6, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 7 கிடைக்குது. இதுதான் டியோட வேல்யூ. இதில் 97ங்கிறது லாஸ்ட் டேர்ம். அப்போ நம்ம எல் வேல்யூ கொடுத்துட்டதுனால நம்ம எல் எழுதிக்கலாம் 97. ஓகே, இப்போ இந்த சம்மில் பார்க்கும்போது என் வந்து நமக்கு கொடுக்கல. ஆனால் என் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எல் வந்து 97 மைனஸ் ஏ வந்து 6 பை டி 7 ப்ளஸ் 1. இப்போது 97ல் 6 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 91 கிடைக்கும். டிவைடட் பை 7 ப்ளஸ் 1, இதை கேன்சல் பண்ணிடலாம். 1 7s are 7, இங்கே 1 7s are 7, பேலன்ஸ் இங்கே 2 ஆகிடும். 3 7s are 21. அப்போது 13 ப்ளஸ் 1 நம்ம போடும்போது நமக்கு 14 கிடைக்குது. இதுதான் வந்து என்னோட வேல்யூ. ஓகே, இப்போ பாருங்கள் நமக்கு ஏடி எல் என் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபார்முலா எடுத்து எழுதிடலாம். நான் இங்கே எழுதுகிறேன். எஸ்என் ஈக்குவல் டு, இங்கே வந்து நம்ம எந்த ஃபார்முலாவில் வேணாலும் நம்ம எஸ்என் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். நமக்கு வந்து லாஸ்ட் டேர்ம் இங்கே கொடுத்ததுனால நான் வந்து n/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல்லுங்கிற ஃபார்முலா நான் இங்கே எழுதுகிறேன். இல்லை நீங்கள் வந்து அந்த 2a + n - 1 × d அந்த ஃபார்முலா போட்டாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. ஓகே, எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபார்முலா போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ n வேல்யூ 14 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே n-க்கு பதிலாக 14 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து 14/2 இன்ட்டு ஏ வேல்யூ 6, எல் வேல்யூ 97. இந்த 14 வந்து கேன்சல் பண்ணுறோம் 2ஆல் 7 கிடைக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம்னா 103 கிடைக்குது. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 721 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2 பார்க்கலாம். How many consecutive odd integers beginning with 5 will sum to 480? அதாவது எவ்வளோ கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் 5லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ கன்சிக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுற போது நமக்கு அதோட சம் வந்து 480 கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஷினில் பாருங்கள், நமக்கு எப்பயுமே ஆட் நம்பர்ஸ் அப்படின்னா நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இந்த கொஷினில் வந்து பிகினிங் வித் 5 அப்படின்னு சொல்லிட்டதுனால நம்ம 5லேருந்து எழுத போகிறோம் ஆட் நம்பர்ஸ். 5க்கு அப்புறம் நமக்கு 7 கிடைக்கும், 7க்கு அப்புறம் 9, அப்புறம் 11 ப்ளஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி எவ்வளோ ஆட் நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணுற போது நமக்கு ஆன்சர் வந்து 480 கிடைக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதனால தான் நான் இங்கே என்ன எழுதிருக்கேன்னா ப்ளஸ் எக்ஸெட்ரா டு n டேர்ம்ஸ். அப்போ இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து n வேல்யூ தான். ஓகே, இப்போ இதுலேருந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஏ கண்டுபிடிக்கலாம். ஏ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம், டிங்கிறது வந்து T2 மைனஸ் T1, அதாவது 7 மைனஸ் 5 உங்களுக்கு 2 கிடைக்கும். ஓகே, இந்த 480ங்கிறது சம், அதாவது இந்த இவ்வளோ டேர்ம்ஸ் இந்த n 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணி n டேர்ம்ஸ் நம்ம ஆட் பண்ணுற போது தான் இந்த 480 நமக்கு ஆன்சராக கிடைக்கிது. அப்போ இதை வந்து நம்ம n நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இல்லையா? இப்போ 2 ஃபைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா எடுத்து எழுதிடலாம். Sn இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n - 1 இன்ட்டு d. ஃபார்முலா எடுத்து எழுதிட்டோம். இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Snக்கு பதிலாக நம்ம 480 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். n நமக்கு தெரியாது. 2a வேல்யூ வந்து 5 ப்ளஸ் n வந்து நமக்கு தெரியாது. d வேல்யூ வந்து 2. ஓகே, இப்போ நம்ம தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். n இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம n-னே நம்ம எடுத்துட்டோம். இப்போ இந்த 2 நம்ம நெக்ஸ்ட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ 480 இன்ட்டு 2னா உங்களுக்கு 960 கிடைக்கும். ஓகே, இங்கே நமக்கு n மட்டும் இருக்கும், ஏன்னா 2 அங்கே போயிடுச்சு. 2 இன்ட்டு 5 வந்து 10 கிடைக்கும். இந்த 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 இன்ட்டு n 2n, 2 இன்ட்டு -1 -2ன்னு கிடைக்கும். இங்கே 960 ஈக்குவல் டு n இன்ட்டு இந்த 10 - 2 நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு 8 கிடைக்கும். பாருங்கள், 10 - 2 8 ஆயிடுச்சு. இப்போ இந்த n வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே 960 இருக்குது. n இன்ட்டு 8 8n வந்துடும். 2n இன்ட்டு n வந்து 2n ஸ்கொயர்னு கிடச்சிடும். இப்போ இந்த 960 ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் சைட் கொண்டு போயிடலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 2n ஸ்கொயர் ப்ளஸ் 8n. இந்த 960 அங்கே போயிடுச்சுன்னா -960 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இங்கே 0 ஈக்குவல் டுன்னு வரும். நம்ம அந்த ஈக்குவல் டு 0 நம்ம பின்னாடி எடுத்து எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ இதில் இருக்க எல்லா நம்பர்ஸுமே 2 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ். அப்போ டிவைடட் பை 2 நான் பண்ணுறேன். டிவைடட் பை 2 பண்ணும்போது உங்களுக்கு
n ஸ்கொயர் ப்ளஸ் 4n மைனஸ் 480 கிடச்சிருக்கு. கிளியர்? 2ஆல் டிவைட் பண்ணிடுவேன். ஏன்னா எல்லா நம்பருமே 2 டேபிளில் வரக்கூடிய நம்பராக இருக்கிறனால 2ஆல் டிவைட் பண்ணும்போது n ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே வந்து 2 4s 8 கிடைக்கும். அப்புறம் n போட்டுக்கோங்க. அடுத்து மைனஸ் 2 × 480 தான் உங்களுக்கு 960 வரும். ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதை வந்து நம்ம இப்போ ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணிடலாம். இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து -480 இருக்குது. இந்த மிடில் டேர்ம் வந்து +4 இருக்குது. இப்போ நம்ம 2 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த 2 ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணால் 480 வரணும். இங்கே மைனஸ் சைன் இருக்குது இல்லையா, அப்போது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மிடில் இருக்க நம்பர் வந்து வரணும். அப்போ நம்ம என்ன நம்பர் எடுக்கலாம் அப்படின்னா 24 × 20 நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 480 வரும். இந்த 24ஐயும் இந்த 20 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 கிடைக்கும். ஓகே, அப்போ இதுதான் கரெக்டான ஃபேக்டர்ஸ். இப்போது இதில் சைன் நம்ம போடணும். இது எப்படி நம்ம போடுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே மேலே மைனஸ் சைன் இருக்குது. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, மேலே மைனஸ் சைன் இருந்ததுன்னா இந்த 2 நம்பரில் ஒரு நம்பருக்கு ப்ளஸ் வரும், இன்னொரு நம்பருக்கு மைனஸ் சைன் வரும். அப்போ எந்த நம்பருக்கு எந்த சைன் போடுறது அப்படின்னா இந்த மிடில் சைன் நீங்கள் பாருங்கள். இந்த மிடில் ப்ளஸ் இருக்கா, அப்போ இந்த 2ல் எது கிரேட்டர் நம்பரோ அந்த நம்பருக்கு ப்ளஸ் சைன் போட்டுக்கோங்க. அப்போ இன்னொரு நம்பருக்கு வந்து மைனஸ் சைன் வந்துடும். ஓகேயா, இங்கே n தானே இருக்குது வேரியபிள்ஸோ, நம்ம இங்கே n எடுத்து எழுதிக்கிறோம். அப்போ நமக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா n + 24 n - 20 அப்படின்னு சொல்லி ஒரு 2 ஃபேக்டர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம n வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ n + 24 = 0 நான் எழுதுகிறேன். அப்போ n = -24 ஆகுமா? இது வந்து நாட் பாசிபிள். ஏன் இது நாட் பாசிபிள் அப்படின்னா, நம்ம என்னன்னா இங்கே என்ன நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எப்பயாவது மைனஸாக இருக்குமா? மைனஸில் வருமா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு? இல்லை இல்லையா? அப்போ நம்ம எழுதிடலாம், சின்ஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் cannot be negative. ஓகே, கிளியர்? இப்போ அடுத்து நம்ம இந்த n - 20 = 0 நம்ம எழுதிக்கலாம். அப்போ n = 20. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இப்போ பாருங்கள், நான் லாஸ்ட் லைன் எடுத்து எழுதியிருக்கேன். Therefore, number of consecutive odd integers beginning with 5 will sum to 480 is 20. Okay, clear? Next question number 3 பார்க்கலாம். Find the sum of first 28 terms of an AP whose nth term is 4n - 3. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு nth term வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா sum of first 28 terms வந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம எடுத்து எழுதிடலாம் சொல்யூஷன். பாருங்கள், இங்கே கிவன் என்ன அப்படின்னா nth term வந்து நம்ம tnன்னு எழுதுவோம். ஸோ tn = 4n - 3. இப்போ இந்த nth term வச்சு நம்ம இந்த சீரீஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் nக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ t1 தான் ஃபஸ்ட் டேர்ம். அடுத்து செகண்ட் டேர்ம் வேணுன்னா t2 போட்டிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் டேர்ம் கிடைக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதோட சம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறேன். t1 = 4 × 1 - 3. அப்போ 4 × 1 4 தான். 4 - 3யோட வேல்யூ வந்து 1. இப்போ நான் செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறேன். t2 அப்படிங்கும்போது நீங்கள் nக்கு 2 கொடுக்கணும். 4 × 2 - 3. 4 2s are 8 -3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 கிடைக்கும். இப்போ அடுத்து நான் t3 கண்டுபிடிக்கிறேன். 4 × 3 - 3. 4 3s are 12 -3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன ஏபி கிடச்சிருக்கு அப்படின்னா 1 + 5 + 9 + எக்ஸெட்ரா. எவ்வளோ டேர்ம்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா 28 டேர்ம்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகே, அப்போ இதுலேருந்து நம்ம வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஏங்கிறது 1, டிங்கிறது வந்து t2 - t1, அதாவது 5 - 1 வந்து 4. ஓகே, அடுத்து நமக்கு n கிடச்சிருக்கு. nங்கிறது இங்கே 28 தான் n. ஏன்னா 28 டேர்ம்ஸ் கேட்குறாங்க இல்லையா? அப்போ n வந்து 28. இப்போ நம்ம எல்லாமே எழுதிட்டோமா? ஃபார்முலா எடுத்து எழுத போகிறோம். Sn is equal to n/2 into 2a plus n minus 1 into d. இங்கே n வேல்யூ 28ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 28/2 2 into a வேல்யூ 1 plus n வேல்யூ 28 minus 1 d வந்து 4. இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். 14 2 into 1 2 plus 28 minus 1 வந்து 27 into 4. இப்போ இந்த 27 4 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 108 கிடச்சிருக்கு. அப்போ 14 இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 110 கிடச்சிருக்கு.
இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 1540. ஓகே, கிளியர்? பாருங்கள், நான் லாஸ்ட் லைன் எடுத்து எழுதியிருக்கேன். therefore sum of first 28 terms is equal to 1540. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பார்த்துடலாம். the sum of first n terms of a certain series is given as 2n square minus 3n. show that the series is an AP. இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா sum of first n terms of uncertain series அது வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது Sn வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2n square minus 3n கொடுத்துருக்காங்க. அதுதான் sum of first n terms of a certain series வந்து 2n square minus 3n கொடுத்துட்டாங்க. இப்போது அந்த சீரீஸ் வந்து ஏபின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, அது எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள். இப்போ இந்த கொஷினில் வந்து அவங்க வந்து ஒரு சம் வந்து கொடுத்துட்டாங்க. பாருங்கள், Sn is equal to 2n square minus 3n ஒரு சம் கொடுத்துட்டாங்க. பட் நமக்கு ஏபிக்கு வந்து சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா n/2 into 2a plus n minus 1 into d அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ இந்த கொடுத்துருக்க இந்த சம்மை வந்து நம்ம அந்த ஃபார்மேட்டில் வந்து எழுதிட்டோம் அப்படின்னா அந்த சீரீஸ் வந்து நம்ம ஏபி அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ அதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டுலேயுமே வந்து n இருக்குது, இதில் n ஸ்கொயர் இருக்குது, இதில் n இருக்குது. அப்போ காமன் எது அப்படின்னா எதில் வந்து லீஸ்ட் பவர் இருக்கோ அதுதான் காமன். லீஸ்ட் அப்படின்னா சின்ன பவர் எதுவோ அதுதான் காமன். இங்கே என்னோட பவர் 2 இருக்குது, இங்கே என்னோட பவர் எதுவுமே இல்லைன்னா அங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து n தான் வந்து காமனாக இருக்குது. அதை நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு 2n இருக்கும். ஏன்னா ஒரு n வந்து வெளியில் போயிடுச்சு. அப்போ இங்கே உங்களுக்கு 2n இருக்கும். மைனஸ் இங்கே வெறும் 3 மட்டும் இருக்கும். ஏன்னா n வந்து வெளியில் போயிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், n இன்ட்டு 2n. இந்த 3யை நம்ம எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னா 2 + 1 நம்ம எழுதலாம். ஓகே, 3யை வந்து 2 + 1 எழுதலாம். இங்கே மைனஸ் சைன் இருக்கிறதுனால நம்ம -2 -1 எடுத்து எழுதுகிறோம். ஓகே, புரியுதா? ஏன்னா இந்த 2 நம்பருக்கும் மைனஸ் சைன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதை ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் சைனே தானே போடுவோம். அப்போ -2 -1 நீங்கள் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு -3 தான் கிடைக்க போகுது இல்லையா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு அந்த ஃபார்முலாவில் எப்படி வேணும், n/2 into 2a plus n minus 1 into dன்னு வேணும் இல்லையா? அப்போது நம்ம இந்த 2a அப்புறம் தான் இந்த n minus 1 into d term வருது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த -1 முன்னாடி கொண்டு போய்க்கலாம். ஓகே, இந்த -1 முன்னாடி கொண்டு போயிட்டு இதை நம்ம பின்னாடி எடுத்து எழுதிக்கலாம். 2n - 2. ஓகே, நான் எதுவும் பண்ணல, இந்த -1 தூக்கி இங்கே ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். ஓகே, கிளியர்? அடுத்து பாருங்கள், n into -1. இந்த ரெண்டுலேயுமே 2 காமனாக இருக்கா? அதை நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 2 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா n - 1 கிடைக்குமா? ஓகே, புரியுதா? இந்த ரெண்டுலேயுமே 2 இருக்குது. ஸோ 2 வெளியில் எடுக்கும்போது இங்கே n மட்டும் இருக்கும். இங்கே மைனஸ், இங்கே 2 ஃபுல்லாகவே வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அங்கே 1 வந்து பேலன்ஸ் இருக்கும். அதாவது ஃபுல் டேர்ம் நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படிங்கும் போது அங்கே ரிமைனிங் வந்து 1 இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு இங்கே n/2 வேணும். இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு அந்த ஃபார்மேட் கிடச்சிருச்சு பாருங்கள். a plus n minus 1 into dங்கிற ஃபார்மேட் கிடச்சிருச்சு. பட் இங்கே ஃப்ரண்ட்டில் வெறும் nன்னு இருக்குது. நமக்கு ஃபார்முலாவில் என்ன வேணும், ஒரு /2 வேணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 பண்ண போகிறோம். இப்போ சடனாக நீங்கள் கொண்டே ஒரு /2 நீங்கள் போட முடியாது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே வேல்யூவை மல்டிப்ளையும் பண்ணிவிட்டு டிவைடும் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இதோட வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா into 2 divided by 2 நான் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதை எடுத்து நான் அப்படியே எழுத போகிறேன். -1 into 2n - 1. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா n/2 மட்டும் இங்கே வச்சுட்டு இங்கே இருக்கு இல்லையா இந்த 2, இதை நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகிடும், 2 into -1 -2ன்னு ஆகிடும். ப்ளஸ் 2 into 2 4ன்னு ஆகிடும். ஓகே, புரியுதா? இந்த 2வை கொண்டு இந்த ப்ராக்கெட்டில் டோட்டலாக நமக்கு 2 டேர்ம்ஸ் இருக்குது. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். எப்படி நம்ம 2 டேர்ம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த ப்ளஸ் சைன் வச்சு தான். ஓகே, இது ஒரு டேர்ம், இது ஃபுல்லாக சேர்ந்தது ஒரு டேர்ம். ஓகே, டோட்டலாக நமக்கு 2 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த 2வை கொண்டே உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது -1 into 2 -2ன்னு கிடச்சிருக்கு. ப்ளஸ் 2 into 2 4. அப்புறம் இந்த ப்ராக்கெட் நம்ம அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள், நமக்கு அந்த ஃபார்மேட் கிடச்சிருச்சு. n/2 into 2a. அந்த 2aனா நம்ம இது எப்படி 2a ஃபார்மேட்டில் எழுதலாம் அப்படின்னா 2 into -1ன்னு எழுதினீங்கன்னா உங்களுக்கு 2a ஆகிடும். புரியுதா? இங்கே -2ன்னு இருக்குது. பட் ஃபார்முலாவில் நமக்கு 2a வேணும். ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 2 into -1 நம்ம எழுதிட்டோம். ப்ளஸ் n - 1 into d. அப்போ இந்த 4ஐ நீங்கள் லாஸ்ட்டில் எடுத்து எழுதிக்கோங்க. n - 1 into d. ஓகே, இப்போ ஃபார்முலா கிடச்சிருச்சா? ஃபார்முலா எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள். n/2 into 2a plus n - 1 into d. பாருங்கள், n/2 2
ஏங்கிறது -1, n -1, d வந்து 4. அப்போ நம்ம எழுதிடலாம் it is an AP with a is equal to -1, d is equal to 4. ஓகே, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமா? அப்போ லாஸ்ட் லைன் எழுதிடலாம். பாருங்க, நம்ம லாஸ்ட் லைன் எடுத்து எழுதிட்டோம். therefore the series is an AP with a is equal to -1 and d is equal to 4. hence proved. Okay, clear? Next question number 5 பார்த்துடலாம். The 104th term and 4th term of an AP are 125 and 0. Find the sum of first 35 terms. இந்த கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 104th term வந்து 125, 4th term வந்து 0 அப்படின்னா find the sum of first 35 terms அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு 35 டேர்ம்ஸோட சம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஷினில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு nth டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த nth டேர்ம் ஃபார்மில் எடுத்து எழுத போகிறோம். Tn is equal to a plus n minus 1 into d. இதில் அவங்க என்னென்ன டேர்ம்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 104th டேர்ம். அப்போ அதை வந்து T104 நம்ம எடுத்து எழுதுவோம். அப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது a plus 103 dன்னு கிடைக்கும். ஏடியெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அதை அப்படியே வச்சுக்கிறோம். a plus இந்த எண்ணுக்கு 104 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 104 minus 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு 103 கிடைக்கும். ஓகே, இதோட வேல்யூ என்ன கொடுத்தாங்கன்னா 125ன்னு கொடுத்தாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள் 4th டேர்ம் கொடுத்துருக்காங்க. 4th டேர்ம் எப்படி எழுதுவோம்னா a plus 3dன்னு எழுதுவோம். ஏன்னா 4 minus 1ங்கிறது 3. இது வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போது த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் வந்து நான் சைன் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இது மைனஸ் ஆயிடுச்சு. இந்த ப்ளஸ் இருக்குது, இது மைனஸ் ஆயிடுச்சு. இங்கேயும் வந்து நமக்கு மைனஸ் சைன் ஆயிடுச்சு. ஓகே, இதை கேன்சல் பண்ணிடுறோம். 103ல் 3 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100ன்னு கிடைக்கிது. அப்போ 100d ஈக்குவல் டு இங்கே 125ன்னு கிடைக்கிது. இப்போ நம்ம d கண்டுபிடிக்க போகிறோம் இதிலிருந்து. அப்போ 125/100 இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 5 டேபிள் கேன்சல் பண்ணுறேன். திரும்ப 5 டேபிள் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 5/4ன்னு கிடைக்கிது. ஓகே, அப்போ டியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 5/4. ஓகே, இப்போ இதுலேருந்து நம்ம ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த டி வேல்யூ கொண்டு போய் இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. இந்த ரெண்டையும் பார்க்கும்போது இது நமக்கு ஈஸியாக இருக்குது இந்த ஈக்குவேஷன். ஸோ நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பாருங்கள், அந்த ஈக்குவேஷன் நான் எடுத்து எழுதிட்டேன். இப்போ நான் டி வேல்யூ கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். a + 3 டி வேல்யூ 5/4 ஈக்குவல் டு 0. இப்போ a ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 3 5s are 15/4 ஈக்குவல் டு 0. அப்போ a is equal to இந்த ப்ளஸ் 15/4 வந்து நெக்ஸ்ட் சைடு நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு -15/4ன்னு கிடச்சிருக்கு. இதுதான் வந்து ஏவோட வேல்யூ. ஓகே, இப்போ நமக்கு ஏ தெரிஞ்சிருச்சு, டி தெரிஞ்சிருச்சு. இந்த கொஷினில் வந்து ஃபஸ்ட்டு 35 டேர்ம்ஸோடது கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்போ என்னும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஏடிஎன் எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஃபார்முலா டேரெக்டாக எழுதிடலாம். n/Sn is equal to n/2 into 2a plus n minus 1 into d. இதில் எஸ் என்னோட வேல்யூ 35, இங்கே 35/2, 2 into a வேல்யூ வந்து -15/4 ப்ளஸ் n வந்து 35, அது -1 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 34 ஆகிடும். டியோட வேல்யூ வந்து 5/4. இப்போ நான் கேன்சல் பண்ணிடுறேன். 1 2s are 2, 2 2s are 4, இங்கே 2 2s are 4, இங்கே 17 டைம்ஸ் வந்து 34 கிடைக்கும். இப்போ நமக்கு 35/2 -15/2 ப்ளஸ் 17 into 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 85 கிடைக்கிது. /2 உங்களுக்கு இருக்குது. இப்போது 35/2 இதில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் 2 காமனாக இருக்குது. நம்ம எடுத்து எழுதிடலாம். 85 - 15 போடும்போது உங்களுக்கு 70 கிடைக்கிது. ஓகே, 85ல் 15 மைனஸ் பண்ணிட்டோம்னா 70 கிடைக்கிது. இப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 35 கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 35 × 35/2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நான் 35 35ஆல் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சரை 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ பாருங்கள், 35 × 35 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 1225 கிடச்சிருக்கு. இதை வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ணணும். பாருங்கள், டிவைட் பண்ணிட்டேன். நம்மளோட ஆன்சர் வந்து 612.5ன்னு கிடச்சிருக்கு. அப்போ நம்ம எடுத்து எழுதிடலாம் 612.5. இதுதான் வந்து சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 35 டேர்ம்ஸோட வேல்யூ. ஓகே, clear? That's all. Thanks for watching.